தோழமையை பாராட்டணுமா இல்லையா? அந்த நட்புறவை சிதைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தோமா இல்லையா? தோழர் ரவிக்குமார் அவர்களும் சிந்தனை செல்வன் அவர்களும் அன்றைக்கு என்னோடு நெருக்கமாக இந்த இடத்தில் தண்ணீர் இருந்த போது சேர்ந்திருந்து முடிவெடுத்தால் நீங்களே அமைச்சரானால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுச்சி உருவாகும். அதற்கு நீங்கள் உடன்பட வேண்டும். அதுதான் சிறப்பாக இருக்கும். ஒன்று ஆதரவு தருவதில்லை என்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஆதரவு தருவது என்று முடிவெடுத்தால் நீங்களே அமைச்சராவதுதான் சரியாக இருக்கும் என்ற ஆலோசனைகளை தந்தார்கள். ஆலோசனை சரிதான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் அதற்கு நான் உடன்படவில்லை. என்னை பொறுத்தமட்டில் என்னை பற்றிய தனிப்பட்ட முடிவு, அதை எடுப்பதற்கு எனக்கு தனி அதிகாரம் இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது. ரவிக்குமார் இடத்தில் நான் சொன்னேன், தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து இது, ஆனால் கட்சி கருத்து இதை நான் பிரிக்க மாட்டேன். கட்சி சார்பில் அனைத்து பொறுப்பாளர்களும் இங்கே இல்லை இருக்கிற போது, பொதுச் செயலாளர்கள் இருக்கிற முறையில் நீங்கள் இருவரும் சொல்லுகிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று 10 நாட்களுக்கு பிறகுதான் தோழர்களே 9ஆம் தேதி ஆதரவு என்ற நிலைப்பாட்டை நாம் தனித்து வெளியே இருந்து ஆதரவு தருவது என்ற நிலைப்பாட்டை மட்டும் அறிவித்தோம். கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த நிலைப்பாடு அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அவர்கள் எடுப்பதை போல் நாங்கள் எடுப்போம் என்று நான் சொன்ன வாக்குறுதியை எனக்கு நிறைவேற்றேன். ஆனால் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கே திருமாவளவன் மீது சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு விவாதங்களை மறைமாற்றிக் கொண்டு போனார். திருமாவளவன் தாமதப்படுத்துவதற்கு இதுதான் காரணம். நம்மை வைத்து திருமாவளவன் ஏதோ அரசியல் செய்வது போல் தெரிகிறது என்றும் அந்த கட்சி தோழர்களுக்கு இடையிலே விவாதம் நடந்ததாக நான் அறிந்தேன். எந்த இடத்திலும் நாம் அப்படி பேசவில்லை. அவர்கள் நாமும் ஒரே களத்தில் இருக்கிறோம், ஒரே திசைகளில் பயணிக்கிறோம். ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதை உறுதியாக நாம் இருக்கிறோம் என்ற அந்த அடிப்படையில் தான் 7ஆம் தேதி அவர்களோடு சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அதன்படி நாங்கள் எடுக்கிறோம் என்று தோழமையை உறுதிப்படுத்துவதற்காக நான் அந்த கருத்தை சொன்னேன். அந்த சொன்ன சொல்லை நான் காப்பாற்றினேனா இல்லையா? வாக்கு தவறினேனா? 9ஆம் தேதி ஆதரவு என்ற அறிவிப்பை செய்கிற போது அந்த பகல்வேளையில் என்ன நடந்தது என்பதை எனக்கு தெரியாது. நான் சோசியல் மீடியா பார்க்கவில்லை, தொலைக்காட்சியை பார்க்கவில்லை. வெளியே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஏன் தலைமையகத்திற்கு பத்திரிகையாளர்கள் வந்தார்கள் எனக்கு தெரியாது. யாரும் அழைக்கவில்லை, அவர்களே தேடி வந்தார்கள். 9ஆம் தேதி 21ஆம் தேதி தான் அமைச்சரவை தேர்தல் நாம் கண்டோம். அமைச்சரவையில் சேர்ந்தது அவ்வளவு பெரிய குற்றமா? பெரியார் வெளிவந்தவர்கள் பெருமைப்பட்டு இருக்க வேண்டாமா? தலித் மக்களுக்காக போராடுகிற ஒரு இயக்க முதன்முறையாக அமைச்சரவையிலே இடம் பெறுவதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம் என்றல்லவா? பெரியார் பாசனையில் உருவான இயக்கங்கள் தலைவர்கள் அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் கூட பாராட்டி இருக்க வேண்டும். அமைச்சரவையிலே இடம்பெற்றது, வன்னி அரசை நான் அறிவித்தது, இதையெல்லாம் வெவ்வேறு கோணங்களில் மறைமாற்றம் செய்து திருவாகம் செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்திலே திருமாவளவன் விரும்பி இருந்தால் அமைச்சராக இருக்கலாம் அல்லவா? ஆனால் அவர் ஆகவில்லை. தம்மோடு நின்ற ஒரு தம்பியைத்தான் அமைச்சராக இருக்கிறார். அதில் அவருடைய பெருந்தன்மை இருக்கிறது என்று யாராவது பேசியுள்ளார்? அதை பாராட்டியதுள்ளா? அதை சுட்டிக்காட்டியதுள்ளா? அந்த வாய்ப்பை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றல்லவா திருமாவளவன் உணைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அவர் அதை செய்யவில்லை. மாறாக 30 ஆண்டு காலம் தம்மோடு களத்திலே இருக்கிற ஒரு தம்பிதான் அந்த இடத்தில் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அழைத்துக் கொண்டு போய் அந்த நாற்காலியை அமர வைத்து விட்டு வந்தானே, அதுதான் திருமாவளவன் என்று யார் பேசினார்? எத்தனை பேர் பேசினார்? யார்
சுட்டிக்காட்டினார்.